ஹலோ மக்களே, அனைவருக்கும் இந்திராணியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, பசங்கள்லாம் லீவில் வீட்டில் இருக்காங்க. அதனால் மதியானம் நான் நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. சாயந்தரமாக ஆனதும் ஏதோ இது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா, பச்சி போட்டு கொடுன்னு கேட்டாங்க. பச்சி என்னம்மா பச்சி, நான் வடையும் போட்டு தரேன்னு சொன்னேன். அதோட விடல, மறுபடியும் பாயசம் சேமியா வாங்கிட்டு வந்து பாயசமும் கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். அதுவும் பாயசம் என்னன்னு கேட்டால், எங்கள் சின்ன ரெண்டாவது பொண்ணை தான் கடைக்கு அனுப்புனேன். அது ஏதோ சேமியான்னா அது வேறு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சின்ன பாக்கெட்டில் அதை நான் இது வரையும் பார்த்ததில்ல. அதை வாங்கிட்டு வந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஏதோ பாயசம் போட்டு, ஆனால் நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிக்கல. பசங்க நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரி சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு கொடுத்தேன். நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க? இன்றைக்கி சண்டே இல்லையா? என்ன செஞ்சீங்கங்கிறத கமெண்டில் போடுங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காய் பச்சி தான் போட்டேன். சரி, நான் முள்ளங்கி பச்சியும் போடுவோமே அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு மாதிரி சீவி அது போட்டேன். ஆனால் வாழைக்காய் பச்சி நல்லா இருக்குதுங்க. ஆனால் முள்ளங்கி பச்சி நல்லா இல்லை, பிடிக்கல. ஏதோ நீ ஏன் ஒரு இது போட்டு கொடுத்துருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்டாங்க. அதானாங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடு, என்ன சமைச்சிங்க, என்ன அது ஃபிஷ்ஷா, மட்டனா, சிக்கனா சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க. இல்லை என்னென்னா, காலையில் ஒரு 12 மணியை போல் வாழைக்காய்க்கு எல்லாம் சீவி முள்ளங்கிலாம் சீவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் மாவு கலந்து வடைக்கு அரைச்சி வடை போட்டேன். அப்புறம் அடுத்து சரி நைட்டு டிஃபன் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. அப்புறமா முடிவு பண்ணிப்போம் சாப்பாடு. அப்படியே அவ்வளோதாங்க. உப்புலாம் எங்கள் வீட்டில் நான் அரை உப்பு தாங்க போடுவேன். காரம்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டோம். நீங்கள்லாம் எப்படி, உங்களுக்கெல்லாம் உரப்பு ஒத்துக்குமா என்னான்னு தெரியல. யார் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு விதமாக சமைப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், எங்கள் பசனாலும் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே வடை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே வடையை கொடுமா, கையில் வடையை கொடு. கடல மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, காரப்பொடி இது போட்டு பச்சிக்கு மாவு கிளறிக்கணும். மாவெல்லாம் விளைஞ்சிட்டேன். பச்சி போட போகிறேன். பச்சி போட்டு அடுத்தது வடை போடணும். இதை பாருங்க, காலையிலே வாழைக்காய் பச்சிக்கு எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் முள்ளங்கியும் சேர்த்து அரிஞ்சு வச்சுட்டேன் பச்சி போடுறதுக்கு.
சன்ஃப்ளவரெல்லாம் எப்போ வந்ததுங்க? ஆதியிலேருந்து கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் எங்கள் வீட்டில். நாங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைல இருக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் அதை தான். இப்போ தானேங்க இடையில வந்தது இந்த சன்ஃப்ளவர் ஆயிலு, பாம் ஆயிலெலாம். பிள்ளைங்க யார் எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாம் எங்கள் அம்மா வந்து எல்லாம் செய்வாங்க. நான் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அது அப்போயெல்லாம் நான் எதுவுமே எங்கள் வீட்டில் செஞ்சதில்லை. கல்யாணம் ஆகி வீட்டுக்கு கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தாங்க நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இப்போ உள்ள பிள்ளைங்க கிட்ட கூட வர மாட்றாங்க. என்னம்மா செய்யணும், எது செய்யணும், நான் ஹெல்ப் பண்ணவான்னு கூட கேட்க மாட்றாங்க. ஏதோ நானாக தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் சொல்லி அங்கே வரணும், நம்மளும் பார்க்குறோம், செய்கிறோம். சரி, நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா சரிங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறதுனா அவங்க விருப்பம். நம்ம முடிஞ்ச அளவு நம்ம செஞ்சு கொடுப்போம். நான் இதில் வந்து இந்த பஜ்ஜியில் வந்து சோடாப்பு இதெல்லாம் போட மாட்டேங்க. புசு புசுன்னு உப்பிட்டு வரணும்னு சில பேர் வந்து சோடாப்புலாம் போடுவாங்க. நான் சோடாப்புலாம் போட மாட்டேன். அது அன்றைக்கி போட்டதே இல்லை இது வரலையும். பச்சை மாவு கடையில் விற்குங்க இல்லைங்களா பாக்கெட்டில், அதை வாங்கிட்டு வந்து போட்டுறது. பச்சை மாவு இல்லைன்னா கடல மாவு இதெல்லாம் சோடாப்புலாம் போட மாட்டேன். போடாமல் தான் நான் செய்வேன். வச்சு போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது மாவு பிசைஞ்சு வடை போடணும். வடை போட்டுட்டு பாயசமும் வடையும் வச்சு சாப்பிட்டா ரெண்டுக்கும் சூப்பராக இருக்குங்க சாப்பாடு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக பசங்களோடு சேர்ந்து சாப்பிடுங்க.
செஞ்சு முடிச்சிட்டேங்க. வச்சு வடை எல்லாம் போட்டுட்டேன். பாயசமும் செஞ்சு கொண்டாந்து வச்சாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.